வெல்கம் டு H2O வெற்றி அகாடமி. நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரு, அப்புறம் எலமெண்ட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இதை பற்றிலாம் பார்த்துருக்குறோம். ஸோ அதை பார்க்கணும்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எப்படி ஆட்டம்ல சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, கிளாஸ் போகலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸ் கண்டிப்பாக உள்ள இருக்கும். நியூக்ளியஸ்க்கு உள்ள வெளியில் எலக்ட்ரான்ஸு இப்படி ஒவ்வொரு வட்டப்பாதையில் சுற்றி வந்துகிட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது, எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் கால்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ சோலார் சிஸ்டத்தை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சோலார் சிஸ்டத்தில் சென்ட்ரலாக சன் இருக்கும். அடுத்து ஒவ்வொரு பிளானட்டும் அந்தந்த பாதையில சுற்றி வரும். அந்த பாதைக்கு பேர் இந்த இடத்துல ஆர்பிட். அந்த ஆர்பிட்லேயே தான் சுற்றி வந்துகிட்டே இருக்கும், வேற எந்த ஆர்பிட்டும் மாறாது. ஓகே, அதை சுற்றி வருது இல்லையா நம்ம பிளானட்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் சின்ன சின்ன செல்ல சுற்றி வரும். அந்த செல்லோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்பிட்டால். அதுக்கு பேர் ஆர்பிட்டால். இப்போ அந்த ஆர்பிட்னா என்ன, ஆர்பிட்டால் என்ன அப்படின்றத பற்றி சுற்றி வரேன். கே அப்படின்றது ஃபர்ஸ்ட். ஓகே, L M N 2 8 18 32 இப்படி அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அடுத்ததான் இது வந்து ஆர்பிட். இது ஆர்பிட்டால். ஓகே, எஸ் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். பி ஆர்பிட்டால் இது ஃபுல்லாகவே ஸ்மால் ஆர்பிட்டால் இருக்கணும். பி ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான் இருக்கலாம். டி ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான் இருக்கலாம். எஃப் ஆர்பிட்டாலில் 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். ஓகே, ரைட். இப்போ இந்த கே அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்றதுனால கே அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஸோ 1s மட்டும்தான் இருக்க முடியும். இந்த இடத்துல கூடிய ஒரு பெட்டி, ஒரே ஒரு பெட்டி மட்டும்தான் இருக்கும். எல் அப்படின்றது செகண்ட் ரவுண்டு. இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு, இது செகண்ட் ரவுண்டு. எல் அப்படின்றது செகண்ட் ரவுண்ட் அப்படின்றதுனால 2s 2p இந்த 2 ஆர்பிட்டல் இருக்கும். இது 2s, இதுக்கப்புறம் ஒரு 2p அப்படின்ற ஒரு ஆர்பிட்டால் இருக்கும். அடுத்து m, இது அப்படின்னா தேர்ட் ஒன். அதனால 3s 3p 3d இருக்கலாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல இது 3s, இங்கே 3p, அப்புறம் 3d இப்படி வரிசையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல s ஆர்பிட்டால் மட்டும் சுத்திட்டு இருக்கும். செகண்ட் ரவுண்ட்ல s-ம் p-ம், தேர்ட் ரவுண்டு spd, அடுத்து ஃபோர்த் ரவுண்டு m n 4s 4p 4d 4f. இந்த ஆர்டரில் தான் எலக்ட்ரான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆகணும். அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். இதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, இந்த ஆர்பிட்டல்ஸ்லாம் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ல 2, எஸ்ல 2, பியில் 6, எஸ்ல 2, பியில் 6, டியில் 10, அடுத்து எஸ்ல 2, பியில் 6, டியில் 10, எஃப்ல 14 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ரூல் இருக்குது. ஓகே, இதில் இந்த 4s2 மட்டும் இந்த 3dக்கு முன்னாடி உள்ள என்ட்ரு ஆகிடும். அப்போ 3s2 முடிஞ்சதுன்னா 3p6, அதுக்கடுத்து 4s2, அப்புறம் 3d. 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இது வரைக்கும் போதுமானது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஹைட்ரஜன். இதில் வந்து எலக்ட்ரான் மட்டும் எப்படி ஃபில் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிற வழியே நியூட்ரானோ ப்ரோட்டானை பற்றி கன்சிடர் பண்ண போகிறதே இல்லை. ஸோ ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1. அப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னா, ஹைட்ரஜனுடைய நியூக்ளியஸ் சென்டரில் இருக்கும். அதில் 1s அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கே ஆர்பிட்டில் 1s இருக்கும். இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ அது 1s 1ல் மட்டும்தான் ஆக்குப்பை ஆகும். சரி, ஹீலியம் இருக்குது அட்டாமிக் நம்பர் 2. அப்போ அவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஹீலியம் சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்கும். மீதி மொத்தம் எல்லா ஆர்பிட்டலும் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகே, ரைட். அப்போது ஃபஸ்ட்டு கே 1s அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பிட்டில் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அப்போது இங்கே மேக்ஸிமம் ஃபில் பண்ணலாம். அடுத்ததா லித்தியம் எடுத்துங்க, அட்டாமிக் நம்பர் 3. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கே, செகண்ட் ரவுண்ட் எல். கேன்றது 1s, எல்ன்றது 2s-ம் 2p-யும் சேர்ந்தது தான் இந்த எல் அப்படின்றது சர்க்கிள், அந்த ஆர்பிட். இப்போ மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம ஃபில் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் எஸ்ல 2 தான் ஃபில் பண்ண முடியும். ரிமைனிங் எத்தனை பேர் இருக்கா? ஒரே ஒரு ஆள். அதனால 2s 1 2p 0. ஸோ நம்ம இதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 1s 2 2s 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதே மாதிரி பெரிலியம்க்கு எழுதலாம், அட்டாமிக் நம்பர் 4. அப்போது கே எல்
இங்கே 1s, இங்கே 2s, 2p. இப்போ இருக்கிற அட்டாமிக் நம்பர் 4னால மொத்தம் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். sல 2, ரிமைனிங் sல 2, அப்போ இங்கே 0 ஆயிடும். ஸோ இது நமக்கு தேவையில்லை. அப்போ பெர்லியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2, 2s2, 2p 0 அப்படின்னு போடுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பாஸ் பண்ணி நிப்பாட்டிட்டு ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ போரான் இருக்குது, அட்டாமிக் நம்பர் 5. அப்போ நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கே, அப்புறம் எல். கேல வந்து 1s, எல்ல 2sம் 2pயும் ஃபில் பண்ணுவோம். ஓகே ரைட். மொத்தம் இங்கே 5 எலக்ட்ரான் இருக்குது. எஸ்ல 2 தான் மேக்ஸிமம் ஃபில் பண்ண முடியும். அடுத்த எஸ்லையும் 2 தான் ஃபில் பண்ண முடியும். மொத்தம் 2 to 4 ஆச்சு. ரிமைனிங் ஒன்னே ஒன்று இருக்கு, அது இங்கே 2p1ல வந்துடும். அப்புறம் நீங்கள் கார்பன் 6 எழுதுனீங்க அப்படின்னா 1s2, 2s2, 2p6 2p2 எழுதுவோம். ஏன்னா இதை விட 1 கூட இருக்கும். ஓகே ரைட். இப்போ அப்படியே நைட்ரஜன், ஆக்சிஜன் அந்த மாதிரி எழுதும்போது நியானுக்கு கடைசியாக ஒரு 10 வச்சு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1s2, 2s2, 2p6 அப்படின்னு முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஆர்டராக பார்த்துட்டே வரும். ஏற்கனவே நீங்கள் நோட்ஸ் எடுத்துருப்பீங்கல்ல, அதில் கே முடிஞ்சது, எல் முடிஞ்சது, அடுத்து எம் ஸ்டார்ட் ஆகும். எம்னா 3s, 3p அப்படி ஸ்டார்ட் ஆகும். அப்போது சோடியம் அட்டாமிக் நம்பர் 11. அப்போ எப்படி ஃபில் பண்ணுறோம்? 1s2, 2s2, 2p6 முடிஞ்ச உடனே இப்போ 10 முடிஞ்சிச்சு. ரிமைனிங் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அது எங்கே வந்துடும் கேட்டால் 3s1 அப்படின்னு வந்துடும். ஓகே, 3s1. இப்போ மெக்னீசியமாக இருக்கட்டும். மெக்னீசியம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 12. இதே சேம் 1s2, 2s2, 2p6, ஆனால் 3s2 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, இதே ஆர்டர் படி நீங்கள் ஒரு ஆர்கான் 18 வரைக்கும் நீங்கள் எழுதும்போது 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6 வரைக்கும் முடிஞ்சிடும். அடுத்ததான் நீங்கள் எழுத போகிற பொட்டாசியம் 19 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் ஏற்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19. அப்போது as usual 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6. இது ஆர்கானோட 18 வரைக்கும் முடிஞ்சிச்சு. ரிமைனிங் 1 இருக்கு இல்லையா, உடனே நம்ம என்ன திங்க் பண்ணோம்னா 3d போடலாம்னு நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல 3d10 அப்படின்றத விட 4s2 தான் எனர்ஜியில் கம்மியாக இருக்கிறனால 4s2 உள்ள வந்தது. ஸோ இந்த இடத்துல 4s அப்படின்னு உள்ள வந்துடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது 1. அடுத்ததாக கால்சியம் இருக்குது. கால்சியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 20. அப்போ 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4sல மேக்ஸிமம் 2 ஃபில் பண்ணலாம். ஸோ 20 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ணிடுறோம். அடுத்ததாக ஸ்காண்டியம் அப்படின்னு வருது இல்லையா, 21. இந்த 21 வரும்போது ஆஸ் யூஸ்வல் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 18 வரைக்கும் இருக்கக்கூடியதை ஆர்கான் அப்படின்னு போட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது எழுதுவாங்க 4s2, 3d1 அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படியே ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம் இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு கடைசியாக எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு 30 அட்டாமிக் நம்பர் ஜிங்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆர்கான் 18, ரிமைனிங் இருக்கிறது 4s2, 20 ஆச்சு, ரிமைனிங் 3d10. இது வரைக்கும் 12th வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இந்த மாதிரி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அப்போ இதை வச்சு நம்ம இன்னும் அடுத்த கிளாஸில் ஆக்சிடேஷன் நம்பர்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, வேலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றிலாம் சொல்லித்தரேன். ஸோ எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ஃபில் பண்ணுறது அப்படின்றது இதான் டெக்னிக். இதில் கடைசியாக ஒரே ஒரு டெக்னிக் ஒன்றே சொல்லி தந்துடுறேன். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எஸ் பிஎஸ், அடுத்தது டிபிஎஸ், டிபிஎஸ், அடுத்தது எஃப்டிபிஎஸ், எஃப்டிபிஎஸ். இது ஒரு சிம்பிள் டெக்னிக். எப்படி எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதுறது? இதெல்லாம் எனக்கு புரியல சார், எனக்கு ஏதாவது சிம்பிளான டெக்னிக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த சிம்பிளான டெக்னிக் தான். எஸ் மொத்தம் இருக்கிற எஸ்பிடிஎஃப் இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் எழுதும்போது எஸ், செகண்ட் எழுதும்போது மாற்றி எழுதுங்க பிஎஸ், அடுத்து எழுதும்போது டிபிஎஸ், அடுத்து எழுதும்போது எஃப்டிபிஎஸ் அப்படின்னு எழுதிக்குவேன். இப்போ ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உள்ளது எஸ்ஆ 1s, அப்போ கண்டிப்பாக செகண்ட் 2s, 2s அடுத்து வர்றது 2p, அப்புறம் எஸ் 3s, அடுத்து வர்றது 3p, அடுத்து வர்றது 4s, அடுத்து வர்றது 3d. ஏன்னா இந்த 3p முடிச்சுட்டா அடுத்து 3d ஸ்டார்ட் ஆகும். ஓகே,
அடுத்து Pல பாருங்க 3P முடிஞ்சிச்சு, அப்போ 4P. அடுத்து S, இங்க 4S முடிஞ்சிச்சா 5S. அடுத்து Dல 3 முடிஞ்சிச்சு, அப்போ 4D. அடுத்து P, இங்க 4P முடிஞ்சிச்சா, அப்போ 5P. நெக்ஸ்ட் இங்க ஆல்ரெடி 5S முடிஞ்சிச்சு, அப்போ 6S. அதுக்கடுத்து F, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்போ 1 2 3 4 4F. Dல ஆல்ரெடி 4D முடிஞ்சிருக்கு, ஸோ 5D. நெக்ஸ்ட் Pல 5P முடிஞ்சிருக்கு, ஸோ 6P. Sல 6S முடிஞ்சிருக்கு, ஸோ 7S. அடுத்து Fல இங்க 4 முடிஞ்சிருக்கு, ஸோ 5F. Dல ஆல்ரெடி இங்க 5 முடிஞ்சிருக்கு, ஸோ 6. நெக்ஸ்ட் 6P முடிஞ்சிருக்கு, ஸோ 7P. இங்க 7S முடிஞ்சதுனால 8S. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ் இவ்வளோதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.